சாமியோடைய கதையும் சொல்லிட்டு வரீங்க அம்மன் மேல. ஆமாம். இந்த முத்துமாரி அம்மனாகப்பட்டது இந்த அம்மா யாருக்கெல்லாம் முத்தளந்தாங்க, இந்த அம்மா எப்படி வந்தாங்க, இந்த அம்மாவுடைய உறுப்பினம் என்ன? கதகேளு 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 முத்துமாரி அம்மன் கதகேளு கதையேளு 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 முத்துமாரி அம்மன் கதையேளு. ஐயா கதகேளு 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 எங்கள் முத்துமாரி அம்மன் கதகேளு. கதையேளு 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 இந்த முத்துமாரி அம்மன் கதையேளு. இந்த முத்துமாரி அம்மன் என்றால் யார் தெரியுமா? அதாவது ஆதி காலத்திலே ரேணுகா பரமேஸ்வரியாய் பிறந்து பரசுராமன் கையினாலே வெட்டுப்பட்டு உடல் மாறி உருமாறி மாரியம்மனாய் அம்பாள் இருக்கின்றார். பார்த்தார் சிவபெருமானத்திலே அம்பாள் கேட்கின்றார், சுவாமி இந்த மாரியம்மனுடைய பெயராகப்பட்டது நான் எங்கெல்லாம் அமர வேண்டும், இந்த மக்களுக்கு என்னுடைய மகிமை புரிய வேண்டும், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பார்த்தார், பெண்ணே மாரியம்மா, நீயோ உலக மக்களுக்கெல்லாம்